Hey guys, welcome back. Sunday lunch time. லாஸ்ட் சண்டே வர முடியல, ஏன்னா வீடியோஸ் எதுவும் வரல. அப்புறம் நமக்கு வேற வீடியோஸ் கொஞ்சம் இருந்ததுனால அதை அப்லோட் பண்ணிட்டேன் நான். அதனால லாஸ்ட் சண்டே நிறைய பேர் கேட்டீங்க, ஏங்க தட்டுல சோத்த போறது வச்சு எவ்வளவு நேரம் வெயிட் பண்றது, வீடியோ வருமா இல்லையா? நான் போட்ட அந்த டைமுக்கு நான் போட்ட வேற ஒரு வீடியோல வந்து சொன்னாரு, என்னங்க லஞ்ச் டைம் ஆயிடுச்சு, நான் சாப்பிட வேற உங்க வீடியோஸ் என்னடா இது. சரி, இன்னைக்கு வில்லேஜ் குக்கிங் சேனல்ல இருந்து வீடியோ வந்திருக்கு. மட்டன் நல்லி பெப்பர் ஃப்ரை தான் இவருக்கு ரொம்ப பிடிக்கும். மட்டன் போன் மேரோ ரெசிபின்னு போட்டிருக்காங்க. ஹாட் ஸ்பைசி மட்டன் ரெசிபி. உள்ள போய் பார்த்தலாம். மட்டன் அப்படின்னாலே வில்லேஜ் குக்கிங் சேனல் அதெல்லாம் பண்ணுவாங்க. இன்னைக்கு பெப்பர் ஃப்ரையா, நல்லி. சரி வாங்க, இது ஒரு ஷார்ட் 8 minutes வீடியோங்கிறதுனால டக்குன்னு பார்த்துட்டு ரெடி. ஆஹா, விஷுவல்ஸா பாருங்க சார். என்னங்க படம் மாதிரி எடுக்க ஆரம்பிச்சிட்டீங்க? இது உங்க ஒரு மாதிரி தெரியல. அதான் அந்த ஒரு மலைநாடு பக்கம் போன மாதிரி இருக்கு. நல்லியா இருக்கு. நல்லி செம்மையா சமைக்கிறான், பயங்கரமா ருசிக்கிறான். இன்னைக்கு ஒரு புட்டி, எல்லாரும் வாங்க. என்ன மரக்கட்டையா? லொகேஷன் செம்மையா இருக்குங்க. அந்த ஓப்பனிங் ஃப்ரேம் ஒன்று வச்சிங்க பாத்தீங்களா ட்ரோன்ல, சூப்பர். ஒரு தாளம் மட்டும் இந்த மலையில அந்த மலைக்கு அதுல ஏறி குளிச்சு ஓட வேண்டியது. நியூசிலாந்து மாதிரி இருக்குங்க. ஊட்டி பக்கம் போயிட்டாங்க போல. அதான் இது அவங்க ஊரு கிடையாது, வேற எங்கேயோ வந்திருக்காங்க. மலைக்கு மேல நிக்கல, டவரே கிடைக்க மாட்டேங்குது. எந்த ஊரா இருக்கு? இவ்வளவு அழகா இருக்கு. பச்சை பச்சையா இருக்கு. அங்க பின்னாடி பாருங்களேன். ஐயோ, சாப்பாடு பார்க்க தோண வேண்டிய மலை அடிவாரத்தில் மட்டன்ல நீங்க டாபிக் வச்சிருக்கணும். மஞ்சள் ஆரம்பிக்கிறோம். எல்லாம் எடுத்துட்டு போயிருக்காங்க. டிசைனை பாருங்களேன். இந்த வீடியோ இப்ப எப்படி ஃபீல் ஆகுதுன்னா, எங்க அழகா லொகேஷனை காட்டிட்டு இருக்கும்போது குறுக்க வந்து சமைச்சுக்கிட்டு அப்படி இருக்கு. யூசுவலா அழகா சமைச்சிட்டு இருக்கும்போது குறுக்க அந்த லொகேஷன் காட்டுவாங்க. இப்ப அப்படியே உல்டாவா நடக்குது. இது எனக்கு இப்ப பார்த்தா, இப்ப இந்த ஃப்ரேமை பாருங்களேன், சுவிட்சர்லாந்து மாதிரி இருக்கு எனக்கு. டக்குன்னு பாக்க சுவிட்சர்லாந்துல போய் லுக்கியை கட்டிட்டு மட்டன் அப்படிங்கிற மாதிரி எனக்கு இப்ப இந்த ஃப்ரேம் பார்க்கும்போது சுவிட்சர்லாந்து மாதிரி இருக்கு. எங்க யாருக்காவது இது எந்த ஊருன்னு தெரிஞ்சா எனக்கு கமெண்ட் பண்ணுங்களேன் ப்ளீஸ். பச்சை தண்ணி அப்படி ஒரு ஊரா? பச்சை வகை கிட்ட நல்லி. எனக்கு பேக்ரவுண்ட்ல தான் கண்ணு போகுது. கல்லுப்பு, அரைச்ச மஞ்சள் சாந்து, வளைச்சு ட்ரோன்ல எடுத்திருக்காங்க. அடிக்கிற வெயில் பிசு, அடிக்கிற வெயில் அள்ளி போடுங்க. ஆட்டு மஞ்சா அண்ணாச்சி போட்டு இங்கே வந்து வாசனை போடுறாங்க. புயல் காத்தே வந்தா சரி. டீ வாங்கி தந்தீங்களா?
எப்படி மச்சான் டீ ஹிஸ்டரி வரலாம்னு அதுக்கு என்ன பண்றது? மழைக்கு வந்தா மழை தான் பெய்யும். சுதமன் அப்படிதான் இருக்கும். டீ டீ தூள் எங்க போனாலும் மழை பெய்யுது. யாரோ ஒருத்தர் ரொம்ப நேரமா டீ குளிருக்கு நல்லா இருக்கும் போல. ஏங்க இது வெளிநாடுதான். வெளிநாடுதாங்க இது. அழகா இருக்கு. பொட்டு வச்ச மாடு. ஏங்க என்ன இடம் இது? சோம்பு தட்டின சின்ன வெங்காயம் கருவேப்பிள்ளை அரைச்ச இஞ்சி பூண்டு எல்லாத்தையும் பச்சை மிளகாய் வேக வச்ச கிட்ட நல்லி வச்சு தள்ளிவிடா தள்ளி எங்கெல்லாம் போய் நின்று சொல்லிட்டு இருக்காங்க. அங்க அவரு பேசுறது ஓடி ஓடி இல்ல இப்ப லொகேஷன் அழகா இருக்குன்றது சொன்னதுக்காக தாத்தா தாத்தா நுணுக்கு அங்க போய் நிற்கு, உப்பு இங்க போய் நிற்கு, ஏன்டா உழுக்கு எடுக்கிறீங்க, நம்ம ஊர்லயே பண்ணிருக்கலாம், அழகா இருக்கு இல்ல. தேயிலை தோட்டத்துக்கு நடுவுல போயிட்டு நுணுக்கு கல்லுப்பு ஆஹா டாப் ஆங்கிள் சூப்பர். அதான் இருக்கும். ஆடு தண்ணியில ஆட்டுக்கறி இல்லாம ஆட்டுக்கறி நல்லி பெப்பர் ஃப்ரை. அவங்களா யாரு? இத அந்த இடத்துல இருந்து சாப்பிட்டு அந்த ஊர் மக்களே வந்திருக்காங்க. ஆமா ஹோமுக்கு வர முடியாதுன்னு இது வேற ஊரா இருந்தா எத்தனை பேரு ஒரு கிராமத்துக்கே சமைச்சிருக்காங்க போல இருக்கு. சாப்பாடு நல்லா இருக்கு. லேடிஸ் சாப்பிட்ட மாதிரி சூப்பரான சாப்பாடு. சூப்பரா இருக்கு. ஏதோ குளிர் பிரதேசம் எல்லாரும் ட்ரெஸ்ஸிங் பாரு. சாப்பிடும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆல்வேஸ் வெல்கம் யூ. சாப்பாடு நல்ல லெவல்ல இருக்கு. அருமையான சாப்பாடு. இங்க பாருங்க கறி எல்லாம் பஞ்சு போல இருக்கு. நல்ல ரைஸ் கரெக்டா இருக்கு. அருமையா இருக்கு. அழகான சாப்பாடு சூப்பரா இருந்துச்சு. எல்லாமே காரஞ்சாரம் எல்லாமே கரெக்டா இருந்துச்சு. அழகான சாப்பாடு. எந்த இடம் நல்லா இருக்கும்னு மூணாறு புள்ள நம்ம கூட சுத்தி திரிஞ்சு அலைஞ்சு இந்த இடத்த கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த அண்ணங்க தான் ரொம்ப உதவி பண்ணாங்க. இந்த அண்ணங்களுக்கு இந்த இடத்துல ரொம்ப நன்றி சொல்லிக்கிறோம். இந்த அண்ணன் நல்லா வண்டி ஓட்டினாங்க. இந்த இடத்துல எல்லா அண்ணன் இடத்தையும் சுத்தி காமிச்சாங்க. நானும் என்னோட மக்களும் சேர்ந்து சாப்பிடணும் தான் இந்த இடத்துக்கு உங்களை கொண்டு வந்தேன். மூணாரா இவ்வளவு இருக்கு.
ஏங்க சூப்பராக இருக்குங்க மூணாறு. எனக்கு டக்குன்னு நாங்கள் அந்த எங்கள் ஸ்ரீலங்கா சைடில் அந்த நூரெலியான்னு ஒரு ஏரியா இருக்குது. நான் யோசிக்கிறேன் இது என்னங்க அதே மாதிரி இருக்கு, ஆனால் அங்கே போக சான்ஸ் இல்லை. சூப்பருங்க. இன்னைக்கு தான் மட்டனாவது அதாவது மட்டன் எல்லாம் ஒரு ஓரமாக தள்ளி வைங்க சார் அப்படின்ட்டு. எனக்கு லொக்கேஷன் ரொம்ப பிடிச்சதுங்க. சூப்பரான லொக்கேஷன். அது தெரியல, அழகா இருக்கு, ரொம்ப அழகா இருக்கு. இவர் ஸ்டார்டிங்லேயே மூணாறுன்னு கெஸ் பண்ணாரு, கடைசியில் பார்த்தா மூணாறு தான். பாவம் என்ன அந்த ஊர்ல இருக்கிற அத்தனை மக்களும் அந்த 3 ஆறை நம்பிதான் இருக்காங்க. தண்ணி தட்டுப்பாடு இருக்குமா? அந்த தாத்தா எல்லாம் அந்த ஜாக்கெட் போட்டுட்டு இந்த குல்லா போடும்போது நூரெலியாவுல போனீங்கன்னா அதே மாதிரிதான் அங்கேயும் நடந்து போயிட்டு இருப்பாங்க தாத்தாக்கள் எல்லாம். நல்லா இருக்குண்ணா. நல்லா போனா செலக்ட் பண்ண அந்த ஸ்பாட் நல்லா இருக்கு. அதுதான் எங்களுக்கு அங்க சொந்தக்காரங்க எல்லாம் இருக்காங்களா, நாங்க வேன்ல போய் இறங்கினா சும்மா ஏசியே தேவையில்லைங்க. களிமண்ல செஞ்ச வீடுதான். அந்த அந்த வால் அப்படி தொட்டு பாத்தீங்கன்னா ஜில்லுன்னு இருக்கும். அந்த வீட்டுக்குள்ள ஃபேன் இல்ல, ஏசி இல்ல, ஆனாலும் உங்களுக்கு ஒரு பொட்டு வேர்க்காது. போனோடனே அந்த ஜாக்கெட்டை தூக்கி போட்டுட்டு ஒரு டீ குடிச்சா அப்படின்னா புகை வருமா. எங்களை பார்த்த உடனே நல்ல சுட சுட ஒரு பெரிய கப்புல சர்ன்னு டீ எடுத்துட்டு வருவாங்களா, கொண்டு வந்து குடிங்க தம்பி அப்படின்னு வைப்பாங்க. அப்படியே திரும்பி பார்த்தா ஜில்லுன்னு ஆயிடும். வச்ச உடனே டக்குன்னு சுட சுட குட்டிக்கணும். ஐயா அப்படியே வெளியே வந்து நின்னு வைங்கலாம். அப்படியே பள்ளத்தாக்குல அப்படியே மலை பச்சை பசேல். அதுக்குள்ள அந்த ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் வந்து சர்வ சாதாரணமா நடந்து போயிட்டு இருப்பாங்க. எப்ப வந்தீங்க, வலிக்கு விழுந்துட போறேன், அதெல்லாம் எங்களுக்கு பழக்கம். அந்த மாதிரி அந்த இதுக்குள்ள நடந்து போவாங்க. எனக்கு டக்குன்னு அதை பார்த்தோன்னே ஊர் ஞாபகம் வந்துருச்சு, ஏன்னு தெரியல. ஐயா இதெல்லவா லைஃப். இன்னைக்கு வில்லேஜ் குக்கிங் சேனல்ல வந்து வீடியோ பண்றாங்க. இன்னைக்கு அங்கதான் லஞ்சுன்னு போது அந்த குல்லா போட்ட குழந்தையெல்லாம் தூக்கிட்டு வந்திருந்தாங்கல்ல, அதை எனக்கு பார்க்கும்போது நல்லா இருந்தது. அந்த ஒரு ஊரு, அந்த ஊர் மக்கள், நைஸ், வெரி வெரி நைஸ். அதுவும் உங்க கேமரா லென்ஸ் மூலமா அதை பார்க்கும்போது வேற மாதிரி இருந்தது எனக்கு. அந்த ஊர் ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்லயே கேப்சர் பண்ணிட்டீங்க நீங்க, அட்டென்ஷனை கிராப் பண்ணிட்டீங்க அந்த லொக்கேஷனை வச்சு. அந்த ட்ரோன் ஷாட்ஸ் அட்டகாசம். மட்டனை விட லொக்கேஷன் தான் டேஸ்டா இருக்கு. நைஸ். உங்களை அடுத்த வீட்டில் வந்து சந்திக்கிறேன். டேக் கேர். பாய்.